சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பதிவு. சக்கர வியூகம். அந்த சக்கர வியூகத்துக்குள்ளே போகிறது எப்படின்னு அபிமன்யுக்கு தெரியும். ஆனால் வெளியில் வர்றது எப்படின்னு தெரியாது. ஏன்னா அவன் கர்ப்பத்தில் இருக்கும்போது சக்கர வியூகத்துக்குள்ளே போகிறது எப்படிங்கிறத கிருஷ்ணர் மூலமாக கற்றுக்குவோம். அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே சக்கர வியூகத்துக்குள்ளே போக தெரியும். ஆனால் யாருக்குமே சக்கர வியூகத்திலேருந்து வெளியில் வர தெரியாது. அதாவது சக்கர வியூகத்துக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை, வெளியில் வர்றதுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும். அதை கற்றுக்கொண்டவர் தான் அர்ஜுனன். உண்மையிலே மகாபாரதம், ராமாயணம், குரான், கீதை, பைபிள் இது எல்லாமே ஆத்மாவுக்கான நூல், ஆன்மீக முன்னேற்றத்திற்கான விஷயம், உடலுக்கான விஷயம் கிடையாது. ஆனால் நாம் அதை உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அந்த சக்கர வியூகம் அது ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிறாங்க, அதை உடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு பல மொழிகளில் வீடியோ லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்குறாங்க. ஆனால் அது உண்மையில் ஆத்மா சக்கர வியூகத்தில் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருடைய ஆத்மாவும் ஆல்ரெடி சக்கர வியூகத்தில் மாட்டிக்கிட்டு தான் இருக்குது. வெளியில் வர்றதுக்கு தான் தெரியல. இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு பார்த்திங்கன்னா, அவனுடைய உலகமே அந்த ஸ்கூல் தான். ஸ்கூலில் இவன் ஃப்ரெண்டு, இவன் எதிரி, டீச்சர் இந்த ஹோம்ஒர்க் கொடுத்தாரு, அது என்னால் முடிக்க முடியல, நாளைக்கு போனால் என்ன பண்ணுவாங்களோ தெரியல, இதே தான் அவனுடைய மைண்டில் இருக்கும். அந்த சக்கரத்தில் அவனுடைய புத்தி மாட்டிக்கிச்சு. புத்திங்கிறது ஆத்மாவில் இருக்க, ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதுதான் உயிர்னு சொல்கிறோம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் ஏதோ ஒரு விஷயத்தில், அப்பா அம்மாவாக இருந்தால் குழந்தைய வளர்க்கணும், மனைவியை பார்த்துக்கணும், வாடகை கட்டணும், சம்பளம் வேறு பத்த மாட்டேங்குது, இந்த மாதிரி விஷயத்திலேயே அவனுடைய சிந்தனை இருக்கும். மேலதிகாரி இவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்காரு, இதை எப்படி நம்ம பண்ணுறது, நமக்கு ப்ரொமோஷன் ஏன் கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி விஷயத்திலே அவனுடைய புத்தி சிக்கிட்டு இருக்கும். ஸோ அவன் அந்த ஒரு சக்கர வியூகத்தில் இருக்கிறான். அடுத்தது காலேஜ் முடித்த பையனுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கெல்லாம் வேலை கிடச்சிச்சு, நமக்கு மட்டும் வேலையை கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் அப்ராடு போகிறாங்க, ஏன் நமக்கு மட்டும் கிடைக்கல, இதை பற்றிய சிந்தனையிலேயே அவனுடைய மைண்ட் இருக்கும். அதேமாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு மாமியார் இப்படி பண்ணுறாங்களே, மாமியார் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களே, நான் அப்பா அம்மா வீட்டில் எவ்வளோ சுதந்திரமாக இருந்தேன், இப்படி பண்ணுறாங்களே, கணவரும் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டுறாரு, இந்த சக்கர வியூகத்தில் அந்த பொண்ணு மாட்டிக்குவோம். கணவன் அப்பா அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒத்து வர மாட்டேங்குது, நான் இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறதா அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறதா, இது இல்லாமல் ஆஃபீஸில் வேறு பிரச்சனை, இதில் அவன் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆவான். ஸோ ஒவ்வொரு சக்கர வியூகமும் பார்த்திங்கன்னா அதிலேருந்து வெளியில் வரல, அதாவது 100% வெளியில் வர யாருக்குமே தெரியாது. பட் ஓரளவாச்சும் வெளியில் வரல அப்படின்னா கடைசியில் அவங்க அதில் பைத்தியமாகவே மாறிடுவாங்க. ஸோ அதேமாதிரி கள்ளத்தொடர்பு, ஏதோ ஒரு இனக்கவர்ச்சியில் போய் சிக்கியிருப்பாங்க, அதுக்கு அடுத்தது அதிலேருந்து வெளியிலே வர முடியாது, அவங்களால வரணும்னு நினைப்பாங்க, மறுபடியும் போய் மாட்டிக்குவாங்க. மனைவி கிட்ட தெரிஞ்சால் என்ன ஆகிடும் அந்த ஒரு பயத்தில் இருக்கும், அல்லது கணவன்கிட்ட தெரிஞ்சால் என்ன ஆகிடும், அவங்க ஒரு சக்கர வியூகத்தில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்கிறவங்க கூட இருக்கிறவன் ஏமாத்துறானா இல்லையானே தெரியலையே, ஸோ ஒரு ஏமாத்துகிற பார்ட்னர்கிட்ட மாட்டிக்கிட்டுமே நம்ம எப்படி அதிலேருந்து வெளியில் வர்றது, இந்த மாதிரி சக்கர வியூகத்தில் நம்ம மாட்டிக்கிறோம். எல்லா ஜீவராசிகளுமே இல்லையா, கோழி அறுக்கிறதுக்காக பிடிச்சிட்டு போயிட்டா அதுவும் அதே தான் நினச்சிட்டு இருக்கும், இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டுமே வெளியில் வரவே முடியல, இதே சிந்தனையிலே இருக்கும். தீவிரவாதிக்கிட்ட மாட்டிக்கிட்டால் அதே தான் நினச்சிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு சக்கர வியூகத்தில் அல்லது பல சக்கர வியூகத்தில் கண்டிப்பாக மாட்டியிருக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் ஒரு சக்கரம், வீட்டுக்கு வந்தால் ஒரு சக்கரம், மனைவியை பார்த்தா ஒரு சக்கரம், ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஒரு விதமான சக்கரம், ஃப்ரெண்ட்ஸில் எல்லோரும் நம்மளை கலாய்க்கிறாங்க, இந்த மாதிரி. ஸோ பலவிதமான சக்கர வியூகத்தில் மாட்டிகிட்ருப்பாங்க. இது இல்லாமல் இவங்களா வேறு உருவாக்குவாங்க, தனக்கு ஒரு அரசியல் கட்சி பிடிக்கும், அந்த கட்சிக்காரனை மற்றவங்க திட்டினா உங்களுக்கு ஒரு கோபம் வருது. ஸோ அப்படி ஒரு சக்கர வியூகத்தை வேறு நீங்களே உருவாக்கி உள்ளே போய் மாட்டிக்கிறீங்க. கொடுமைக்கார கணவன், பயங்கரமான கடன் தொல்லை, சில சமயம்
மானம் போகிற மாதிரி ஒரு சில விஷயங்களில் சிக்கிக்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் அந்த சக்கர வியூகம் அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிடும். ஒரு சில இடங்களில் கொலை பண்ணுற அளவுக்கு இட்டுட்டு போய் விட்டுடுது. ஸோ இந்த சக்கர வியூகத்திலிருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற வழி ஒரு மனுஷனுக்கு கூட தெரியாது, கடவுளுக்கு மட்டுமே தெரியும். ஸோ அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கற்றுக்கிறார் இல்லையா? ஸோ அது மாதிரி மனித இனத்துக்கே கடவுள் சொல்லிக் கொடுக்கறதுடைய நினைவாக மகாபாரதத்தில் அர்ஜுனன் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அப்போ அந்த சக்கர வியூகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூரியனை பூமி சுற்றுது. பூமி தன்னைத்தானேவும் சுற்றிக்கிட்டு பிறகு சூரியனையும் சுற்றுது. தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே பூமி சூரியனை சுற்றி வருது. அதே மாதிரி தான் நாமளும். இது காலச்சக்கரம், காலச்சக்கரத்தை சுற்றி வரும். ஸோ இந்த காலச்சக்கரத்தை சுற்றி வரும். முதலாக இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். அப்போ இந்த பூமியில் பிறந்தோம், தேவதைகளாக பிறந்தோம். ஸோ அப்படியே மறுஜன்மம் எடுத்து 5000 வருஷம் இறுதியில் வந்திருக்கிறோம். இப்போ பூமி சுற்றி வரும்போது அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது இல்லை, ஒரே மாதிரி தான் திரும்ப சுற்றும் போகுது. இன்னொன்று அது ஜடப்பொருள். ஆனால் நாம் உயிர்த்தமானவர்கள், உயிர் ஆத்மா இல்லையா? ஆனால் அதுவுமே ஒரு விதத்தில் ஜடப்பொருள் மாதிரி மயங்கி தான் சுற்றுது. 5000 வருஷம் மயங்கி தான் சுற்றுது. 5000 வருஷம் இறுதியில் இறைவன் எழுப்புறார். எழுந்திரி, நீ யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். 5000 வருஷம் இறுதியில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். மயங்கி பலவிதமான சக்கர வியூகத்தில் சிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கூலு, குடும்பம், பிஸ்னஸ்ஸு, ஆஃபீஸு, அது உறவுகள், அந்த மாதிரி. அப்போ அத்தனையிலும் நீ சிக்கினதுக்கு காரணம் நீ தூங்கிட்ட, மயங்கிட்ட. ஸோ அதிலிருந்து நீ எழுந்திருக்கணும் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். இறைவன்றது சிவபெருமான் சொல்கிறார். அந்த சிவபெருமானைத்தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். அவர் இருக்கிற இடம் இது. செம்பொன் நிறமான உலகத்தில் சிவபெருமான் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நம்மள மாதிரி அவரும் ஒரு ஆத்மா தான். நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், நாம் இந்த பூமியில் பிறந்து பிறப்பிறப்பு சக்கரத்தில் சுற்றுறோம், மயங்கிடுறோம். இறைவன் நம்மளை மாதிரி பூமியில் ஒரு தாயின் கருவில் பிறப்பதே கிடையாது, பிறப்பிறப்பு சக்கரத்தில் வருவதே கிடையாது. அதனால் மயக்க நிலைக்கோ உறக்க நிலைக்கோ போகிறதே கிடையாது. சதா விழிப்புணர்விலே இருக்கிறார். இந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னா சிவபெருமானுக்கு மட்டுமே இந்த ஞானம் தெரியும். அதனால் கடைசின்னு ஒரு வருஷம் ஒரு வயோதிகர் உடலில் டைரெக்டாக பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ நாம் முதலாக இந்த பூமியில் இருக்கும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது. முழுக்க சுகம்தான். தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது. அந்த அளவுக்கு அன்பானவர்களாக, அமைதியானவர்களாக மனிதர்கள் மட்டும் இல்லை, அனைத்து ஜீவராசிகளும் இருக்கும். ஆனால் தான் அது பேரே சொர்க்கம். துக்கம் கொடுக்கக்கூடிய எந்த விஷயமும் இருக்காது. காமம் இருக்காது, கோபம் இருக்காது, பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கருவுருவாள். ஸோ அதனால தான் அவங்களை இன்னை வரைக்கும் நாம் கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி இருந்த உலகம் 2500 வருடம் கழித்து என்ன ஆகிடுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நரகமாக மாறுது. ஏன்னா சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்போம். ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஆத்மா தான்ன்ற உணர்வு இருக்கும். ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்ப்போம். உடல்ன்ற உணர்விலே இருக்க மாட்டோம். அதனால தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகாமல் இருந்தோம். அதனால தான் எந்த துக்கமும் இல்லாமல் இருந்துச்சு. நம்ம எது நினச்சாலும் நடந்துச்சு. மழை பெய்யினா பெய்யும், நெல் நிற்கும், அந்தளவுக்கு சக்தி இருந்துச்சு. ஆனால் 2500 வருடம் கழிச்சு என்ன ஆகிடுது, ஆத்மான்றதை மறந்த உடனே உடம்புன்னு நினைக்கிறோம். அப்போ புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். ஸோ புலன் இன்பத்தை தேடி வெளியில் போய் ஏமாறுறது தான் மிச்சம். அதனால் துக்கம்தான் வருது.
அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரத்துக்கு அடிமையாகிறோம். ஸோ அது பின்னாடி போய் 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 நம்ம நிம்மதியும் இழந்து, மற்றவர்களுடைய நிம்மதியும் இழந்து, இயற்கையும் அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற ரகசியத்தை கடைசி 100 வருஷம் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி சொல்கிறார். ஸோ நாம் இந்த 5 விகாரத்துக்கு சிக்கினதுனால தான், அடிமையானதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற ரகசியத்தை இறைவன் சொல்கிறார். உதாரணத்துக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆஃபீஸில் மேலதிகாரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அதே தான். நைட்டு தூங்கும்போதும் அதே சிந்தனையில் இருப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதிலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ஒரு 2-3 வருஷம் கழித்து பார்த்தா அவங்களுக்கே சிரிப்பாக இருக்கும். சரி, இதை போய் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டோமேன்ட்டு. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் இருந்தான். அவனை ஸ்கூல் பிரின்சிபல் மேடம் பயங்கரமாக திட்டுவாங்க எல்லாரும் முன்னாடியும். அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். மேடம் பார்த்தாலே எல்லோரும் பயப்படுவாங்க. ஆனால் அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் திட்டும்போதே. உனக்கு அறிவே இல்லையாடா, உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லையாடா அப்படி இப்படின்னு அவங்க திட்டுவாங்க. அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறமா சொல்லுவான், மேடம் திட்ட எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவன் படித்து முடித்து என்ன பண்ண போகிறான்னு அவனுக்கு தெளிவாக தெரியும். அவன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தான், பயோகெமிஸ்ட்ரி படித்தான். அந்த படிப்புக்கும் அவன் செய்ய போகிற வேலைக்கும் 1% கூட சம்மந்தம் கிடையாதுன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் பிஸ்னஸ் பார்க்க போகிறான். சும்மா ஒரு டிகிரி வேணுன்றதுக்காக படிக்கிறான். அதனால் யார் திட்டினாலும், ப்ராக்டிக்கலை குறைச்சாலும், ஃபெயிலே போட்டாலும் அவன் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. அதனால் அவன் ஆனந்தமாக இருக்கிறான். ஸோ அப்படி ஒரு ரகசியம். இப்போ நம்மளே காலேஜில் இன்டர்னல் மார்க் அதுக்கெல்லாம் பயந்ததை நினைத்தால் இப்போ நமக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா அந்த படிப்புக்கும் நாம் இப்போ பண்ணுறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னும் போது எதுக்கு தேவையில்லாமல் அவங்களுக்கெல்லாம் நம்ம பயந்தோம் அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அவனுக்கு அப்போவே தெரியுது. அதனால் அவன் அந்த சக்கர வியூகத்தில் சிக்கலை. ஏன்னா அவனுடைய பாதை தெளிவாக தெரியுது. அதே மாதிரி தான் நாம் இப்போ குடும்பன்ற சக்கர வியூகத்தில், வேலை பார்க்குற இடன்ற சக்கர வியூகத்தில், ஃப்ரெண்ட் சர்க்கிள்ன்ற ஒரு சக்கர வியூகத்தில், நிறைய அரசியல்ன்ற சக்கர வியூகம், இது மாதிரி பல சக்கர வியூகத்தில் நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம் அல்லது மயங்கி கிடக்கிறோம். அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா எதிர்காலம் தெளிவாக தெரியணும். அதில் முக்கியமாக சிக்கி இருக்கிறது ஆத்மான்னு உணரணும். உடல் கிடையாது இல்லை. இப்போ இந்த உடலுக்கு பேர் சரவணன். ஆனால் இந்த உடலில் இருக்கிற ஆத்மா இதுக்கு முன்னாடி கணேஷன் பேர் இருக்கும், லக்ஷ்மின் பேர் எடுத்திருக்கோம், அதுக்கு முன்னாடி பல உடல் எடுத்திருக்கும். ஸோ இப்போ தற்காலிகமாக இந்த உடலில் இருக்குது. இப்போ கலியுகத்தின் இறுதி, அதனால் கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னது, இதுக்கு அடுத்தது சுகம் நிறைந்த உலகம், சொர்க்கம் வரப்போது. அங்கே துக்கத்துடைய பேரடையாளமே இருக்காது. குழந்தை கூட சிரிச்சுக்கிட்டே பிறக்கும், தாய் கூட சிரிச்சுக்கிட்டே பிரசவிப்பாள். இப்போ தாய் எப்படி துடிக்கிறாங்க பிரசவத்தின் போது, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி உலகம் வரப்போகுது, அதுதான் சொர்க்கம். ஏன்னா சொர்க்கம் முடிந்து நரகம் வருவதை போல் நரகம் முடிந்து மீண்டும் சொர்க்கம் வரும். 5000 வருஷத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், திரும்ப திரும்ப இரவு பகல் மாதிரி நடக்கும். அப்படிங்கிற ரகசியத்தை சொல்வதற்குத்தான் இறைவன் இறுதியில் வராருன்னு பைபிளில் கல்கி பகவான் வருவார், இப்படியெல்லாம் போட்டிருக்கு. ஆனால் உண்மையில் வருவது சிவபெருமான் வரார். மற்றபடி இயேசு, கிருஷ்ணர் இவங்களுடைய பார்ட்டெல்லாம் முடிஞ்சிச்சு, ஏற்கனவே போயிட்டாங்க அவங்க. சிவபெருமான் தான் இறுதியில் வருவார். அழிக்கும் கடவுள்ன்றாங்களே, உலகம் அழிகிற நேரத்தில் உலகம் அழிந்தாலும் ஆத்மா அழியாது அப்படிங்கிற செய்தியை சொல்லி, அந்த ஆத்மாவில் இப்பொழுது பாவம் இருக்குது, அதனால் அது மயங்கி கிடக்குது. அந்த பாவத்தை எரித்தால் ஆத்மா விழிப்புணர்வு அடையும், பேரானந்தம் அடையும். அப்படி எரிக்கிறதுக்கு சதா தூய்மையாக இருக்கும் சிவபெருமான் ஒருவரையே நினைவு செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அவரும் நம்மள மாதிரி ஆத்மா. அவர் இருக்கிற இடம் செம்பொன் நிறமான ஒளி உலகம்.
ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமானை நினைக்க 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 பூர்வமத்தி துடிக்க ஆரம்பிக்கும். என்ன ஆகுதுன்னா அவர்கிட்ட சக்தி வரும். சக்தி வர வர காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கும். புத்தினால் சிவனை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. வெளி உலக விஷயத்தை பார்த்தும் பார்க்காம, கேட்டும் கேட்காம, முடிஞ்சால் பார்க்காமலே இருங்க. இறைவன் கொடுக்குற ஞானத்தை மட்டும் கேளுங்க. கடைசி இன்னொரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து பேசுகிறதே நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை எழுப்புறதுக்காகத்தான். ஸோ அந்த ஞானத்தை தான் முரளி அப்படின்னு எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக பதிக்கப்படுது. யூடியூப்பில் கூட பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த வீடியோ கீழே ஹேஷ்டேக் தமிழ் முரளின்ட்டு லிங்க் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபுல் முரளின் லிங்க் இருக்கும். அதை அவசியம் கேளுங்க. தினம் தினம் கேளுங்க. கேட்டதை திரும்ப திரும்ப மனசில் ஆசை போட்டுக்கிட்டே இருங்க. அதை தவிர மனசுக்குள்ளே எதையுமே விடாதீங்க. எந்த அளவுக்கு அதையே மனசுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுதான் சுயதர்சன சக்கரம். அந்த சக்கர வியூகம், இந்த சக்கர வியூகத்திலேருந்து விடுபடணும்னா சுயதர்சன சக்கரத்தை சுற்றணும். அதாவது நம்ம ஆஃபீஸுன்ற சக்கர வியூகம் அப்படி இப்படி இல்லை, இதுதான் ஆக்சுவலாக சுயதர்சன சக்கரம். ஆத்மா சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தது, மறுஜன்மம் எடுத்து இப்போ ஆத்மான்ற உணர்வை இழந்து உடல்னு நினைச்சு புலன் இன்பத்துக்கு அடிமையாகி துக்கத்தை அனுபவிக்குது. இப்போ உடல் உணர்வுலேருந்து விடுபட்டு தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்ய செய்ய ஆத்மாவுக்கு மீண்டும் பலம் ஏறி மீண்டும் சத்யுக ஸ்ரீ நாராயணனாக நான் மாறுறேன் அப்படிங்கிறதும் மைண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும். இதுதான் சுயதர்சன சக்கரம். சுயம் நான் யார்? ஆத்மா. அழியக்கூடிய உடம்பு கிடையாது. ஆத்மா நான் உயர்ந்த தேவதையாக இருந்தேன். அங்கே நான் எது நினச்சாலும் நடக்கும். மழை பெய்யின இல்லை நிற்கும். அந்த அளவுக்கு சக்தி நிரம்பிய நான் சக்தியை இழப்பதற்கு காரணம் ஆத்மான்றதை மறந்து உடல் நினைச்சு புலன் இன்பத்துக்கு அடிமையானது. ஸோ அதனால் நான் உடல் கிடையாது, ஆத்மான்ற உணர்வில் பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பேன். இரவும் பகலுமாக இதை மட்டுமே சிந்தனை பண்ணுவேன். இது ஒரு யுத்தம் சூக்ஷ்மமாக நடக்கும். எதற்கு? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதை வெல்வதற்காக ஆத்மா பலம் பெறுது. ஸோ இந்த பயிற்சி பண்ணும்போது தான் அழகான ஆண்கள் பெண்கள் உங்கள் தொடர்பில் வருவாங்க. கோபத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது சூழ்நிலை வரும். ஸோ எப்படி தப்பிப்பீங்க? சிம்பிள். சக்கர வியூகம் ஞாபகம் இருக்கட்டும். உங்களை சுற்றி சக்கர வியூகம் அல்லது ஒரு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வருது. அதை உடச்சி வரணுன்னா அடுத்து நான் எங்கே போகிறேன்றதை ஞாபகம் இருக்கணும். எங்கே போகிறேன்? சொர்க்கத்துக்கு போகிறேன். ஸ்ரீ நாராயணன் ஆக போகிறேன். நாராயணன் ஆகணும்னா, நாராயணன் யார்? பயங்கர அழகாக இருப்பார். பயங்கர அழகான மனைவி, மகாலட்சுமியே மனைவி. அப்போ காமத்தை தூண்டக்கூடிய இங்கே யாராவது வந்தாங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே சூர்பனகைக்கு சமம். இங்கே இருக்கிறவங்களாம் அழகே கிடையாது சத்தியுகத்தின் அழகுக்கு ஒப்பிடும் பொழுது. அப்போ இங்கே ஒரு அழகான கவர்ச்சிகரமான ஒரு பெண் உங்கள் எதிரில் வராங்க அப்படின்னா, நான் மகாலட்சுமியை மனைவியாக கொண்டவன் அப்படின்னு நினச்ச மாத்திரத்தில் அவங்கள உதாசீனப்படுத்திடுவீங்க. அதேமாதிரி பணம், பேராசை தூண்டக்கூடிய ஏதோ ஒன்று வருதுன்னா, இந்த உலகத்துக்கே அதிபதி நான், உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன் ஸ்ரீ நாராயணன் நான் தோ ஆகிட்டேன். அப்போ இதன் மீது எனக்கு இல்லை பெரிய பணக்காரன் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஆசைப்படுவேன்னா, ஸோ அப்போ அந்த ஆசை பற்று அதை ஒதுக்குறீங்க. ஸோ இதேமாரி எல்லாமே. ஸோ அங்கே அவ்வளோ பெரிய பதவி இருந்தாலும் அவ்வளோ பணிவாக இருப்பாங்க. நாராயணன் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அனைவரும். ஸோ அப்போ இங்கே அகங்காரத்தினால தான் அனைத்தையும் இழந்தது. அகங்காரத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது இதனால தான் அனைத்தையும் இழந்தேன், நான் பணிவின் சொரூபமானவன் அப்படிங்கிற எண்ணம். ஸோ திரும்ப திரும்ப இதுதான் அந்த சக்கரம் சுயதரிசன சக்கரம். மகாவிஷ்ணு கையில் சுற்றிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த சக்கரத்தை மனசுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், புத்தியினால் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். மற்றபடி அது ஸ்தூல ஆயுதம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு தூங்கிட்டு இருப்பார், அப்போ கூட கையில் சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதோடைய அர்த்தம் என்ன? ஆத்மாவாகிய நாம் இப்போ உறக்க நிலை அல்லது மயக்க நிலைக்கு போயிட்டோம். ஸோ இப்போ இந்த சக்கரத்தை சுற்றி 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 ஏந்திரிக்கிறோம். அதுதான் அத்திவரதர்
குளத்துக்கு கீழே இருக்கிறார். 40 வருஷத்துக்கு ஒரு தடவை எழுப்புகிறாங்க. ஸோ கடவுள் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளை எழுப்புறார். இந்த சுயதர்சன சக்கரத்தை கொடுத்து மகாவிஷ்ணுவுக்கு சிவபெருமான் சுயதர்சன சக்கரத்தை கொடுத்ததாக தான் புராணத்திலையும் இருக்கும். ஸோ மகாவிஷ்ணுவுக்கு கொடுக்கல, நமக்கு கொடுத்து நம்மளை மகாவிஷ்ணுவாக சிவபெருமான் மாற்றுறார். ஸோ இதன் மூலமாக சக்கர யுகத்திலேருந்து எப்படி தப்பிப்போம்? இப்போ உதாரணத்துக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இறைவன் கொடுக்குற ஞானம் ஒன்றுத்தையும் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அதில் ஒரு ஞானம் என்னென்னா, இந்த 5000 வருஷத்தில் என்ன நடந்ததோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு மாமியார் என்ன இப்போ திட்டுறாங்க அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே வார்த்தையை தான் திட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆத்மாவில் அது பதிவாகி இருக்குது. ஆனாலும் நடப்பவை அனைத்திலும் நன்மை இருக்குது. ஏன்னா ஒருத்தங்க நம்மளை திட்டுறாங்கன்னா ஏதோ ஒன்று யாருக்கோ நான் தீமை செஞ்சுருக்கிறேன், அதற்கான பாவம் இப்போ அழியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பாவம் அழியுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஞானமும் இன்னொன்று எல்லாத்துலேயுமே நன்மை இருக்குது, அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அதுலேருந்து அதை விட முக்கியம், இதை நான் அமைதியாக ஏற்றுக்கொள்வதனால நான் அங்கே நாராயணன் ஆகிறேன். ஏற்றுக்கிறதுனால மட்டும் இல்லை, என்னை திட்டுறவனே நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார வாழ்த்துறதுனால நான் ஸ்ரீ நாராயணன் ஆகிறேன். இதெல்லாம் எப்போ பண்ணுவீங்க? நான் நாராயணன் அப்படிங்கிறது தெளிவாக உங்கள் புத்தியில் இருக்கும்பொழுது பண்ணுவீங்க. ஆனால் இந்த சக்கரவியூகம் என்ன பண்ணோம்? இப்போ நடக்கிறதே உண்மை, இதையே பாருன்னும். இந்த காலத்தை கடந்து யோசிக்கணும். அதுதான் 3 கால ஞானம் இல்லையா? அப்போ நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன். போகிற வழி எப்படி இருக்கும்? கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. கல்லும் முள்ளுமாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு அது மெத்தையாக இருக்கும். எப்படி? இந்த ஞானம் தெரிஞ்சதுனால. நாராயணன் பதவி சும்மா கிடைக்கல, இப்போ அத்தனையும் பொறுத்துக்கிட்டதுனால கிடைக்கிது. ஆனால் நாராயணன் பதவியை நான் அடையிறேன்றதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால இந்த கல் முள்ள நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல, மெத்த மாதிரி மலர் படுக்கை மாதிரி தெரியுது. இந்த விஷயம்தான் உண்மையிலே சக்கரவியூகத்தை உடைக்கிறது. ஸோ இந்த விஷயம் அர்ஜுனனுக்கு ஒரு தடவை அம்பு போட்டி வைக்கும்போது எல்லாருக்கும் என்ன தெரியுதுன்னு கேட்கும்போது மரம் தெரியுது, கிளை தெரியுது, மனிதர்கள் தெரியுறாங்க அப்படிலாம் எல்லாரும் சொல்கிறாங்க. அர்ஜுனன் மட்டும் அந்த புறாவுடைய கண்ணு மணி மட்டும் தெரியுது அப்படின்னு அர்த்தம். ஒரு புள்ளி தெரியுது. என்ன புள்ளி தெரியுது? ஆத்மா தெரியுது. அப்போ ஆத்மான்னு பார்க்கும்பொழுது நான் ஆத்மா அப்படின்ற உணர்வு இருக்கும்போது நான் நாராயணன் ஆக போகிறேன்றது தெரியும். மற்றவர்களும் ஆத்மான்னு பார்க்கும்போது அந்த ஆத்மாவில் பதிவாக இருக்கிற நடிப்பு அவங்க நடித்தே ஆகணும்னு தெரியும். அப்போ நாம் எதுலேயும் மாற்ற மாட்டோம். ஆனால் இது திரும்ப திரும்ப இதை நாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் இறைவன் தினம் தினம் பேசிகிட்டு இருக்கிறார் முரளின்ட்டு. அவசியம் அந்த முரளியை கேளுங்க. சக்கரவியூகத்தை உடைத்தெறியுங்கள் சுயதர்சன சக்கரத்தின் மூலமாக. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.